Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்டியான fish fry எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இந்த தேங்காய் பாறை ஃபிஷ்ஷோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் ஃபார் ஐஸ், குட் ஃபார் ஸ்கின், protect UVA damage, protect from cancer, prevent blood clots, prevent asthma in children, it control cholesterol. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த தேங்காய் பாறை ஃபிஷ் வந்து ஒரு 500 grams எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது பாருங்கள், இந்த சைஸில் திக்காக எடுத்திருக்கேன். இப்போ இதை அரைக்கிறதுக்கு மசாலா என்ன பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து ஒரு 100 grams ஆட் பண்ணுறேன், பூண்டு ஒரு 6 நம்பர் ஆட் பண்ணுறேன், சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இதோட ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த நல்ல காரமான பவுடர், அதனால நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், தனியா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். லைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லைம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 லைம் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கருவேப்பிலை ஃபியூ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட நான் இந்த ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது கூட சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் கொஞ்சமாகவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நிறைய போட்டுறாதீங்க. ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் இதை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ ஒரு பேனில் வந்து கோகோனட் ஆயில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு குக்கிங் ஆயில் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கோகோனட் ஆயிலில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மீன் வந்து 1 ஹவர் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் வந்து நம்ம இதில் ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி அந்த மசாலா வந்து நல்லா ஊறி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியாகவே இருக்காது, நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஆயிலில் ஒன்று ஒன்றா இதை ட்ராப் பண்ணுங்கள். இப்போ இதை பார்த்திங்கன்னா நான் ஹை ஃப்ளேமில் தான் நான் குக் பண்ணுறேன். இப்போ இந்த மீனை எல்லாத்தையுமே நான் இதில் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். இந்த மசாலா வந்து நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஹை ஃப்ளேமில் தான் இது குக் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 minutes நம்ம குக் பண்ணணும். 2 to 3 minutesக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மீனை வந்து மெதுவாக நம்ம திருப்பி விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக தான் இது குக் ஆகிருக்கும். ஸோ அந்த 2 to 3 minutesல இந்த அளவுக்கு குக் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா இதை எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் கேப் வச்சுட்டு இந்த மசாலாவை வந்து இதில் நீங்கள் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மசாலா தான் இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து டேஸ்ட்டே. அதனால் கண்டிப்பாக இந்த மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 2 to 3 minutes ஹை ஃப்ளேமில் தான் நம்ம குக் பண்ணுறோம். இப்போ வந்து பாருங்கள், இந்த குக் ஆன உடனே ஒரு 2 to 3 minutesக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ப்ரௌன் ஷேடில் இருக்கும். நான் ஹை ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறேன். இதை திருப்பி ஒரு 3 to 4 minutes ஸோ மாற்றி திருப்பி போட்டு நம்ம இதை குக் பண்ணோம். இப்போ இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் திருப்புறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா குக் ஆகிடுச்சு. நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆயில் எதுவுமே இருக்காது. இப்போ இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். இதை கொஞ்சம் ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மசாலா வந்து அரைச்சி பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரைஸோடு சாப்பிடாம நம்ம வெறுமையாகவே சாப்பிட்லான்ற ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவும் பர்டிகுலர் இந்த டிஷ்ஷில் வந்து நான் வந்து தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் தேங்காயில் ஃப்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா அது ஒரு குட் ஃபேட் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.